இந்தியாவில் அதிக அளவில் உற்பத்தியாகும் சில பொருட்களை வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதையும் மீறி இறக்குமதி செய்ய வேண்டுமென்றால் 100% வரி கட்ட வேண்டும். அப்படிப்பட்ட பொருட்களில் ஒன்றுதான் கொட்டைப்பாக்கு. குட்கா பொருட்கள் தயாரிப்பதற்காக பயன்படுத்தப்படும் இந்த கொட்டைப்பாக்குகள் மலேசியா உள்ளிட்ட நாடுகளில் குறைந்த விலைக்கு கிடைக்கிறது. அதனை இந்தியாவிற்கு இறக்குமதி செய்யும் கும்பல் குறைந்த வரி உள்ள முந்திரி கொட்டை, கூலிங் சீட் என பல்வேறு பெயர்களில் இறக்குமதி செய்து வரி ஏய்ப்பு செய்து வருகின்றனர். அப்படி கடத்தி வரப்பட்ட 1.5 கோடி ரூபாய் மதிப்புடைய 16 டன் கொட்டைப்பாக்கை மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் தூத்துக்குடியில் பறிமுதல் செய்துள்ளனர். தூத்துக்குடி துறைமுகம் வழியாக பல்வேறு வெளிநாடுகளில் இருந்து சரக்குகள் இறக்குமதி செய்யப்படுகின்றன. இவ்வாறு இறக்குமதி செய்யப்படும் சரக்குகளுக்கு வரி ஏய்ப்பு செய்யும் வகையில் வரி அதிகமாக உள்ள பொருட்களை வரி குறைவாக உள்ள பொருட்களை கொண்டு வருவதாக மோசடி செய்து இறக்குமதி செய்வது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்தியாவில் இறக்குமதிக்கு தடை செய்யப்பட்டுள்ள கொட்டைப்பாக்கு அதிக அளவில் மோசடியாக கடத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தூத்துக்குடி துறைமுகத்திற்கு மலேசியாவிலிருந்து மோசடியாக கொட்டைப்பாக்கு கடத்தி வருவதாக வந்த தகவலை தொடர்ந்து மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் கண்டெய்னர் பெட்டிகளை சோதனை நடத்தினர். இதில் தூத்துக்குடி மில்லர்புரத்தைச் சேர்ந்த ஐயனார் என்பவர் வில்லியம் பிரேம்குமார் என்பவருக்கு சொந்தமான ஷிப்பிங் நிறுவனத்தின் மூலம் மலேசியாவிலிருந்து கூலிங் ஷீட் என்ற பெயரில் சுமார் 1.5 கோடி ரூபாய் மதிப்புடைய 16 டன் கொட்டைப்பாக்கை முறைகேடாக இறக்குமதி செய்திருப்பது தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் முறைகேட்டில் ஈடுபட்ட ஐயனார் மற்றும் வில்லியம் பிரேம்குமார் ஆகியோரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த கடத்தலில் வேறு யாருக்கும் தொடர்பு உள்ளதா, முறைகேடாக கடத்தி கொண்டு வரப்படும் இந்த கொட்டைப்பாக்குகள் எங்கு கொண்டு செல்லப்படுகிறது என்பது குறித்தும் தீவிரமாக விசாரணை நடைபெற்று வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.